தொடர்ந்து பல சினிமா அப்டேட்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஏகப்பட்ட சினிமா தகவல்கள் காத்துட்டு இருக்கு. மறக்காம பார்க்கணும்ல, வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா வளரணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவை வளர்க்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் முதல்ல வளரணும். ஸோ அப்படி தயாரிப்பாளர்கள் வளரணும் அப்படின்னு சொன்னால் இந்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தை நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா என்ன தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான ஆள், இந்த தலைவராகட்டும், துணைத் தலைவராகட்டும், செயலாளராகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பொறுப்பான ஆளாக இருந்தால் தான் அந்த சங்கம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த வகையில் 3 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 டீம் போட்டிட்டு இருக்காங்க. இதில் ஒரு பக்கம் முரளி ராமசாமி ஐயா அவர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்குமரன் ஐயா அவர்கள். இவங்க 2 பேருமே எதிர் டீமாக போட்டியிட்டு கிட்டத்தட்ட 26 செயற்குழு உறுப்பினர்களுக்கு இந்த தேர்தல் நடக்கப்பட்டது. ஸோ இந்த தேர்தல் நடத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1176 ஓட்டு இதில் விழுந்திருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி முதற்கொண்டு டிஆர் ஆகட்டும், மோகன் ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், விஷால் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இந்த ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒருமனதா நம்மளுடைய தமிழ்குமரன் அவர்களை ஜெயிக்க வச்சு, இந்த பேரை சொன்னாவே எங்களோட வீடியோ தான்ப்பா வருது அப்படின்ற மாதிரி நெல்சன் அவங்களுடைய இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகன் அவர்களும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு மாஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாஸ் காம்பினேஷனுக்கு ஒரு இன்ட்ரோ கிளிம்ஸை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்து தமிழ் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க ரஜினி கமல் ரசிகர்கள் எல்லாருமே உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வைப் அப்படி. ஸோ ஒரு பக்கம் உலகநாயகன் அவர் சூஸ் பண்ணுற பொருள், அதுக்கு முன்னாடி இவர் ரஜினி சூஸ் பண்ணுறாருப்பா அப்படின்னு நெல்சன் வேற. இதில் நம்ம இசையமைப்பாளர் அனிருத்தும் கலந்துக்க இந்த வீடியோவே ஒரே கலகலப்பாகவும் இன்னொரு பக்கம் மாஸ் காம்பினேஷனாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் இவங்க இணைந்து நடிக்கக்கூடிய படத்துக்கு பேர் வைக்கல. ஆனால் KHRK அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு டெம்பரரி பேராக இருக்கட்டும், வேற ஒன்றும் இல்லை, கமலஹாசன் ரஜினிகாந்த். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷனில் யாருப்பா ஹீரோ நாம கேட்கறது இல்லை. இந்த வீடியோவில் அவங்களுக்குள்ளேயே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் உருவாக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் என்னென்ன இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபௌசி ஸ்பிரிட் அப்படின்னு பேன் இண்டியா படங்கள்லேயே நடிச்சிட்டு வர நம்ம பிரபாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தி ராஜா சாப் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தை மாருதி அப்படின்றவர் இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை தயாரித்தது பார்த்தீங்கன்னா பீப்பிள் மீடியா ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பிரபாஸ் அவர்களை வச்சு இன்னொரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்க போகிறாங்களாம். என்னப்பா சொல்கிறா, ஏற்கனவே இந்த ராஜா சாப் படம் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து நிறைய விமர்சனங்களை பிரபாஸோட ரசிகர்களே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் விமர்சனம் இருக்கிற இந்த படத்தை வச்சு இந்த டீம் மறுபடியும் பிரபாஸ் வச்சு எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட். என்னன்னா மறுபடியும் இந்த பீப்பிள் மீடியா ஃபேக்டரி வந்து பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு பேன் இண்டியா படம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மிகவும் கான்ஃபிடென்ட்டாக இறங்குறாங்க அப்படின்ற மாதிரி தெலுங்கு வட்டாரங்களில் ஒரு பேச்சா இருக்கு. ஸோ இப்போ தயாரிப்பாளர் ஒரு பக்கம், படத்தோட ஹீரோ ஒரு பக்கம், ஆனால் டைரக்டர் யாரு அப்படின்றது தான் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பீப்பிள் மீடியா ஃபேக்டரி என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் எப்படியாவது ஹிட் கொடுத்தே ஆகணும் நம்ம பிரபாஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெஸ்ட் டைரக்டரை சூஸ் பண்ணுங்கப்பா. நம்ம பிரபாஸ் அவர்களும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்களாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபௌசி படமாகட்டும், ஸ்பிரிட் படமாகட்டும், இந்த படங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஃபிட்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இறங்க போறாரு நம்ம பிரபாஸ் அவர்கள். இதுக்கு நடுவில் இந்த கல்கி 2 அப்படின்றது ஒன்று வரப்போகுதுலே, அது வரப்போகுது. கூடிய சீக்கிரம் நான் அப்டேட் தரேன். கீதா கோவிந்தம் அப்படின்ற படத்தில் இணைந்து நடிச்சாங்க. இவங்களை பற்றின ரூமர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான்ப்பா இருக்கு. அந்த அளவுக்கு இது ரூமர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்பிட்டு இருந்த நிலையில இது உண்மையா இருக்கு. அப்படி இருக்கும்போது பேரும் சொல்லல, யாரும் சொல்லல. இப்படி மொட்டையா பேசினா என்ன அர்த்தம்பா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு இங்க குத்திடுச்சு. அதனால நான் ரிவீல் பண்றேன். என்னன்னா ஒரு பக்கம் விஜய் தேவரகொண்டா, இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா. எஸ், இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல இருந்தே ஒரு லவ்ஸ்ல இருக்கிறாங்கப்பா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது சேச்சா இன்னொரு பக்கம் இது எல்லாமே வதந்தி தான்ப்பா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் இதை பத்தி எதுவுமே பேசல. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஏன்பா கல்யாணம்
கன்ஃபார்ம் ஆகியே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு போன வருஷமே என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல, இவங்களோட ரசிகர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் கல்யாணம்ன்றதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களப்பா ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தமா இருந்த நிலையில இவங்களுக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி பிரம்மாண்டமா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர் ஒரு மஹால்ல பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது கூட அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, அறக்க பொறுக்க பேச்சு தான் இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய மேரேஜுக்கு மட்டும் விரோஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. டேட்டும் சொல்லல, நேரமும் சொல்லல, ஆனா டைட்டில் மட்டும் பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல இவங்க ராஜஸ்தானுக்கு ஃப்ளைட்ல டிராவல் ஆன வீடியோ மட்டும் இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு உள்ள கல்யாணத்துக்கு போறாங்கல்ல அவங்க கூட யாரும் ஃபோன்லாம் அலௌடு இல்லையா, அப்ப நீங்க கல்யாணம்லாம் பார்க்க முடியாது. அவங்கள ஏதாவது போட்டோ பகிர்ந்தா நான் உங்களுக்கு பகிர்றேன். பிப்ரவரியோட எண்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ஜனவரியில் ஆரம்பிச்சு இந்த பிப்ரவரி இந்த 2 மாசத்துல 38 படங்கள் தியேட்டர்ல வெளியாயிருக்கு, 3 படங்கள் ஓடிடியில் வெளியாயிருக்கு. ஆக மொத்தம் இந்த 2 மாசத்துல 40 படங்களை கடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இந்த பிப்ரவரி முடியல, பிப்ரவரி எண்டு அதாவது 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் வெளியாகுது. இந்த 4 படத்துல ஒரு படம் ஆழி, இன்னொரு படம் தாய்க்கிழவி, இன்னொரு படம் 4th ஃப்ளோர், கடைசியா ஏ படம். ஸோ ஏ படம் பேருப்பா. இந்த 4 படமும் தியேட்டர்ல மோதுற நிலையில ஒரு 2 படம் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்பட போகுதாம்பா. என்னப்பா சொல்ற? எஸ், இந்த ஆழி அப்படின்ற படம் இருக்குல்ல, இந்த படத்துல நம்ம சரத்குமார் அவர்கள் ஹீரோவா நடிக்க, தாய்க்கிழவி அப்படின்ற படத்துல நம்ம ராதிகா சரத்குமார் நடிக்க, ஸோ கணவன் மனைவி நேரடியா இந்த வாரம் தியேட்டர்ல மோத போறாங்களாமா. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள இப்படி சண்டை உண்டாக்குறீங்களப்பா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் சோசியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இப்போ 11th 12th தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் அது மட்டுமா இன்னொரு பக்கம் T20 வேர்ல்ட் கப்பும் நடந்துட்டு இருக்கு. சூப்பர் 8ல நம்ம இந்தியா வேற உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி மக்கள் தியேட்டருக்குள்ள வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, வந்துதான் ஆகணும், வேற என்ன பண்றது. பிரதீப் ரங்கநாதனோட நடிப்புல நம்ம அஸ்வத் மாரிமுத்து இவரோட இயக்கத்துல டிராகன் அப்படின்ற படம் போன வருஷம் வந்தது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன நிலையில இந்த டீம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் இணைந்து ஒரு போட்டோ எடுத்து ஸோ டிராகன் 2க்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ட்விஸ்டா இருக்குல்ல. ஸோ டிராகன் 2 மட்டும் இல்லாம இவங்க 2 பேரோட போட்டோல சொன்னக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. நாங்க மறுபடியும் இணைஞ்சது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம செல்ஃப் மேட் ஹீரோ நம்ம பிரதீப் ரங்கநாதனோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ டிராகன் 2க்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம அஸ்வத் மாரிமுத்து அப்டேட்டா கொடுத்திருக்காப்ல. ஸோ தொடர்ந்து 3 படத்துக்கு மேல ஹேட்ரிக்கா 100 கோடிக்கு மேல வசூல் சாதனை கொடுத்துட்டு இருக்காரு நம்ம பிரதீப் அவர்கள். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 180 கோடி வசூல், அப்படி இந்த படம் பார்ட் 2 வந்தா எத்தனை கோடி வசூல் இருக்கும் அப்படின்னு இப்பவே ரசிகர்கள் எல்லாருமே எக்ஸைட்ல உட்காந்துருக்காங்களாம். பிரபாஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம கல்கி படத்தை பத்தி பேசாம இருக்க முடியுமா? எஸ், நான் சொன்ன மாதிரி இந்த கல்கி 2898 அப்படின்றது 1000 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்ச ஒரு படம். ஸோ பாகம் 1க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்த நிலையில பாகம் 2 ரொம்ப மும்முரமா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பிரபாஸ் அவர்களுக்கும் அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் சீன் இருக்கு. அந்த சீனுக்கான ஷூட்டிங் தான் இப்போ மும்முரமா தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோனே இவங்க ஏதோ ஒரு மனக்கசப்புனால இந்த டீம்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. தீபிகா படுகோனேவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சாய் பல்லவி அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பார்ட் 2 படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பாகம் 1 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் கொடுக்கும். ஏன்னா பிரபாஸ் தான் கர்ணன் அப்படின்னு ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா அஸ்வத்தாமனா நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அமிதாப் பச்சனும் பிரபாஸும் கர்ணனா அஸ்வத்தாமனா இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டை அப்பா கிளைமேக்ஸே ஒரு கிரிஞ்சா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இந்த படம் சும்மா அட்டகாசமான ஒரு வெற்றியை பெற்றது. ஸோ இந்த படத்துக்கான பார்ட் 2 அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் அஸ்வத்தாமன், இன்னொரு பக்கம் கர்ணன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை அப்படியே தொடருமா, இல்ல புது புது கேரக்டர்ஸ்லாம் மகாபாரதத்துல இருந்து கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே நம்ம எல்லாருக்குமே ஹைப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கல்கி 28 படம் ரிலீஸ்க்கு வரும்.
ஸோ இதுக்கான ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் இந்த ஜோனரில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அப்டேட் எல்லாம். சினிமா 2.0 இறுதி கட்டத்தில் இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம ஷோவில் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு விடைபெற நேரம் வந்துருச்சு. இது சினிமா 2.0. நன்றி.